பொன்னேரி அருகே வாயலூரில் எண்ணூர் அண்மின் நிலைய கட்டுமான பணியின் போது விபத்து நடைபெற்ற இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், மாவட்ட ஆட்சியரின் இந்த ஆய்வு பணி தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வாயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் நிலைய திட்டத்தின் கீழ் தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் உள்ள இந்த 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலக்கரி கையாளும் கிடங்கு பிரிவில் 150 அடி உயரத்தில் பிரம்மாண்ட ராட்சத வளைவு அமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த போது எதிர்பாராத விதமாக இரும்புகள் சரிந்து தொழிலாளர்கள் கீழே விழுந்து 9 பேர் வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் பலத்த காயமுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே விபத்தில் பலியான தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபாயும், பிரதமர் மோடி அவர்கள் 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளனர். சுமார் 150 அடி உயரத்தில் போதிய பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்காமல் தொழிலாளர்கள் வேலை வாங்கியதே விபத்துக்கு காரணம் என தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து நடைபெற்ற சம்பவ இடத்தில் நேற்று இரவு தமிழ்நாடு மின் வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், ஆவடி மாநகர ஆணையர் சங்கர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து காத்தூர் காவல்துறையினர் 2 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மையில் காட்டுப்பள்ளியில் வடமாநில தொழிலாளி ஒருவர் 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர் 1-2 கற்களை காவல்துறையினர் மீது வீசிப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளவர்கள் தொழிலாளர்கள் தவிர்க்கும் வகையில் முன்னேற்பாடாக காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர் குவிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடைபெற்ற தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விபத்து பகுதியில் பணியாற்றியவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு குறித்தும் அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து வருகிறார். ஆனால் அனல் மின் நிலைய அதிகாரிகள் கட்டுமான பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்து வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் தடய அறிவியல் துறை வல்லுநர்கள் குழுவினர் விபத்து தொடர்பாக ஆய்வு செய்து வருகின்றனர். 3 உதவி இயக்குநர்கள் தலைமையிலான தடய அறிவியல் வல்லுநர்கள் குழுவினர் தற்போது விபத்துக்கான தடயங்களை அறிவிப்பு ஆய்வு செய்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விபத்து நடைபெற்ற இடத்தில் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு வர உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.